Good morning student. நம்ம 12th Maths chapter 2 complex number பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா exercise 2.12 பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. If z1, z2, z3 are complex number such that modulus z1, modulus z2, modulus z3, modulus z1 plus z2 plus z3 equal to 1. இதனோட வேல்யூ எல்லாமே 1 அப்படினா find 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3 ஓட வேல்யூ என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும். அதாவது क्वेश्चनல வந்து மூணு கலப்பு எண் கொடுத்தாச்சு. மாடுலஸ்னா மட்டு z1 z2 z3 z1 plus z2 plus z3 எல்லாத்தையும் ஆட் பண்ணா எல்லாத்தோட வேல்யூ 1 அப்படினா நம்ம 1 by z1 1 by z2 1 by z3 ஓட மதிப்பு என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறோம். சரி ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிற क्वेश्चन முதல்ல எழுதிக்கலாம். மாடுலஸ் z1 ஈக்குவல் என்னன்னு சொல்லிருக்காங்க 1. ஓகேவா? சரி இப்போ நம்ம இது ரெண்டு சைடு என்ன பண்றோம் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்ப ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் நமக்கு மாடுலஸ் z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 நமக்கு தெரியும். மாடுலஸ் z1 ஸ்கொயர் மாடுலஸ் z ஸ்கொயர் அப்படினா நமக்கு என்ன ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோமா z பார் அப்படினு எழுதுவோமா கரெக்ட்டா பாருங்க மாடுலஸ் z ஸ்கொயர் அப்படினா z பார் அப்படினு எழுதலாம். அப்ப அதே மாதிரி நான் இங்க எழுதுறேன் பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இது எப்படி எழுதலாம் z1 பார் ஈக்குவல் டு 1 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா நமக்கு இங்க என்ன இருக்கு 1 by z1 ன்னு இருக்கு. அப்ப z1 பார் அப்படியே வச்சிட்டு இந்த z1 கீழ கொண்டு வந்துடலாமா? அப்ப எப்படி எழுதலாம் z1 பார் ஈக்குவல் டு 1 by z1 ன்னு எழுதிக்கலாம். அப்ப 1 by z1 க்கு பதிலா என்ன பண்ணலாம் z1 பார் அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? சேம் இதே மாதிரி z2 உம் z3 யும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க என்ன போறோம் பாருங்க மாடுலஸ் z2 ஈக்குவல் டு 1. இப்போ மாடுலஸ் அதே மாதிரி சேம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ modulus z2 the whole square equal to 1 square. இப்போ இதை எப்படி எழுதலாம் z2 bar equal to 1 ன்னு எழுதலாம். அதே மாதிரி z2 bar மட்டும் வச்சுட்டு 1 divided by z2 ன்னு எழுதிக்கலாமா? இந்த z2 கீழ வந்துருமா? சேம் அதே மாதிரி z3 எடுத்துக்கலாம் பாருங்க modulus z3 equal to 1. சேம் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க z3 the whole square equal to 1 square. இப்போ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோமா z3 bar equal to 1 z3 bar equal to 1 by z3 அப்படினு எழுதிக்கலாமா? ஓகேவா? அப்ப மூணு வேல்யூ நான் கண்டுபிடிச்சனா z 1 by z1 அப்படினா z1 bar 1 by z2 அப்படினா z2 bar 1 by z3 அப்படினா z3 bar. இது மூணையும் கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? நம்ம கொடுத்திருக்கிற क्वेश्चन எழுதிக்கலாம் பாருங்க 1 divided by z1 plus 1 divided by z2 plus 1 divided by z3 modulus. அதே மாதிரி modulus 1 by z1 க்கு பதிலா என்ன பண்ணுவோம் z1 bar அப்படினு எழுதிக்கலாமா? அடுத்து z2 bar கரெக்ட்டா 1 by z2 னா எப்படி எழுதலாம் z2 bar ன்னு எழுதலாம். அதே மாதிரி இத z3 bar அப்படினு எழுதலாமா? ஏனா 1 by z3 அப்படினா z3 bar. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். இப்ப தனித்தனியா பார் இருக்கறத நாம என்ன பண்ணலாம் ஹோல் பார் அப்படினு எழுதிக்கலாமா? அப்ப z1 plus z2 plus z3 the whole bar. கரெக்ட்டா? என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் z1 plus z2 தனித்தனியா பார் இருந்துச்சுனா நம்ம எப்படி எழுதலாம் z1 plus z2 whole bar அப்படினு எழுதலாம். ஓகேவா? சரி இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படினா z bar அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணலாம் மாடுலஸ் z ன்னு எழுதிக்கலாமா? ரெண்டு சேம் தான மாடுலஸ் z barனாலும் சரி z bar அப்படினாலும் ஒண்ணுதான். அப்ப modulus z1 plus z2 plus z3 கரெக்ட்டா?
மாடுலஸ் z பார்னாலும் மாடுலஸ் z நாலும் சேம். அப்ப அதனால இங்க இது ஃபுல்லா z ன்னு வச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் z பார்ங்கறத z ன்னு எழுதிட்டோம். இதனோட வேல்யூ क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் z1 z2 z3 ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க 1. அப்ப டோட்டல் ஆன்சர் 1 அப்படி நமக்கு கிடைச்சு. கரெக்ட்டா? நம்ம क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க. z1 z2 z3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாச்சு. இதனோட மாடுலஸ் வேல்யூ கொடுத்தாச்சு. क्वेश्चन என்ன கேக்குறாங்க மாடுலஸ் 1/z1 z2 z3 1/z1 1/z2 1/z3 ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. நம்ம மூணையும் கொடுத்திருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ல இன்னொரு சம் இருக்கு. எக்ஸசைஸ்லயே ரெண்டு சம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாடல்ல இருக்கிற சம மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டுடலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். வாங்க இதே மாடல்ல இருக்கிற இன்னொரு எக்ஸாம்பிள் சம் போடலாம். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.15. क्वेश्चन z1 z2 z3 are complex number modulus z1 modulus z2 modulus z3 equal to r. r வந்து எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிருக்காங்கன்னா greater than 0 such that modulus z1 plus z2 வெறும் z1 z2 z3 not equal to 0. z1 plus z2 plus z3 not equal to 0 அப்படினா என்ன ப்ரூவ் பண்ணுங்க prove that modulus z1 z2 plus z2 z3 plus z3 z1 whole divided by z2 z3 whole divided by z1 plus z2 plus z3 equal to r அப்படினு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணனும். ஓகேவா? क्वेश्चन பாருங்க சேம் அதே மாதிரியே தான். மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல z1 z2 z3 என்னன்னு சொல்லிருக்காங்க r னு சொல்லியாச்சு. r வந்து கிரேட்டர் தானா இருக்கணும். கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் z1 z2 plus z2 z3 z3 z1 divided by z1 plus z2 plus z3 equal to r அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? சரி, நம்ம இங்க கொடுத்திருக்கிற क्वेश्चन மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நம்ம போன சம் போட்ட மாதிரி z1 modulus z1 equal to r அப்படினு எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம் என்ன எழுதலாம் modulus z1 square equal to r square எழுதிக்கலாமா? கரெக்ட்டா? இப்போ modulus z1 square எப்படி எழுதுவோம் z1 bar equal to r square அப்படினு எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் இத தான் யூஸ் பண்ண போறோம். அதனால z1 அப்படியே வச்சிட்டு z1 bar கீழ கொண்டு வரலாம். அப்ப r square divided by z1 bar. சேம் அதே மாதிரி modulus z2 எடுத்துக்கலாம் equal to r. அப்ப modulus z2 the whole square equal to r square. கரெக்ட்டா? சேம் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணிட்டோம். இதுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். z2 bar equal to r square. அப்ப z2 வச்சிட்டு z2 bar டிவைட் பண்ணலாமா? அப்ப z2 bar அப்படினு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க modulus z3 equal to r modulus z3 the whole square equal to r square. சேம் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படினா z3 bar equal to r square. அப்ப z3 equal to r square divided by z3 bar. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் மூணையும் கண்டுபிடிச்சிட்டோம். z1 னா என்ன z2 னா என்ன z3 அப்படினா என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம இத ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? நான் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதுறேன் z1 plus z2
plus z3 என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம மாடுலஸ் போடலாம். ஓகேவா? இப்போ z1 அப்படிங்கற வேல்யூ என்னது? r² by z1 bar. கரெக்ட்டா பாருங்க. r² divided by z1 bar plus z2 க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? r² divided by z2 bar. r² divided by z2 bar plus r² divided by z3 bar. மூணு வேல்யூ போட்டோமா? z1 என்ன, z2 என்ன, z3 என்ன அப்படின்னு போட்டோம். சரி, இப்போ மேல இருக்கிற மூணுலயும் காமனா என்ன இருக்கு? r² அப்படிங்கிறது காமனா இருக்கா? r² வெளிய எடுத்துட்டோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? 1 by z1 bar plus 1 divided by z2 bar plus 1 divided by z3 bar அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்துலயும் r² காமனா வெளிய எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நாம LCM எடுக்கணும். ஓகேவா? நமக்கு LCM எடுக்க தெரியும். r² whole divided by மூணுக்கு என்ன வரும்? z1 bar z2 bar z3 bar. இப்ப z1 bar இருக்கா? அப்ப மேல என்ன வரணும்? z2 உம் z3 பாரும் வரணும். ஓகேவா? அப்ப z2 bar z3 bar plus அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? z2 bar அப்படிங்கிறது இருக்கா? அப்ப மீதி இருக்கிறது z1 உம் z3 எழுதணும். அப்ப z1 bar z3 bar plus கடைசி என்ன வரணும்? z3 மட்டும் விட்டுறணும். அப்ப z1 bar z2 bar. ஓகேவா? இப்போ நாம LCM எடுத்து எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரோம்? z2 bar z3 bar LCM எடுத்தா z2 விட்டுட்டு z1 z3 எழுதணும். z3 விட்டுட்டு z1 z2 எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்னது? z1 plus z2 plus z3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இது நம்ம ரெண்டு சைடு என்ன பண்றோம் அப்படின்னா மாடுலஸ் எடுக்கிறோம். அப்ப மாடுலஸ் எடுத்தா மாடுலஸ் z1 plus z2 plus z3 equal to மாடுலஸ் r² bracket குள்ளார z2 bar plus z3 bar plus z1 z2 bar z3 plus z1 bar z2 bar whole divided by z1 bar z2 bar z3 bar. ஓகேவா? இப்போ நாம ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிட்டோம்? மாடுலஸ் எடுத்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதுல என்ன பண்றோம்? தனித்தனியா மாடுலஸ் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ தனித்தனியா மாடுலஸ் எடுத்தா r² வெளிய எடுத்தலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் r²ங்கிறது. இப்போ இங்க மேல இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாடுலஸ் z2 bar z3 bar plus z1 bar z3 bar plus z1 bar z2 bar கரெக்ட்டா? whole divided by modulus z1 bar z2 bar z3 bar. ஓகேவா? இப்போ நம்ம தனித்தனியா எழுதிட்டோம். இப்போ இது நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹோல் பார் அப்படின்னு போட்டுக்கலாமா? இத ஓகேவா? இப்போ நான் இந்த கடைசியில் எழுதுறேன் பாருங்க. r² அப்படிங்கறத அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தனித்தனி பாரா இருக்கா? இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம்? ஹோல் பாரா எழுதிக்கலாம். அப்ப z2 z3 z1 z3 plus z2 z1 whole bar whole divided by modulus z1 z2 z3 whole bar எழுதிக்கலாமா? கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். என்ன ப்ராப்பர்ட்டி? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். modulus z bar equal to modulus z ன்னு எழுதிக்கலாமா? modulus z bar நாலும் சரி modulus z நாலும் ஒண்ணுதான். அப்ப பார் கேன்சல் ஆயிருமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? r² modulus z2 z3 z1 z3 plus z2 z1 whole divided by modulus z1 z2
z3 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மேல இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். r ஸ்கொயர் மாடுலஸ் z2 z3 z3 z1 z1 z2. ஓகேவா? இதே தான் மேல ஆர்டர் இருக்கும். ஹோல் டிவைடட் பை இது எப்படி எழுதலாம் பாருங்க. மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 மாடுலஸ் z3 தனித்தனியா எழுதிக்கலாமா? ஏன்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மல்டிப்ளைல இருந்தா தனித்தனி மாடுலஸா எழுதிக்கலாம். நம்ம क्वेश्चनல மாடுலஸ் z1 z2 z3 ஓட வேல்யூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. மாடுலஸ் z1 அப்படினா r, z2 னாலும் r, z3 அப்படினாலும் r தான். அப்ப டோட்டலா என்ன வரும்? r ஸ்கொயர் மாடுலஸ் z1 z2 z2 z3 plus z3 z1 whole divided by r, z2 நாலும் r, z3 அப்படினாலும் r. modulus of z1 z2 z3 மூணுக்குமே r. அப்ப இந்த r ஸ்கொயருக்கு ரெண்டு r கேன்சல் ஆயிருமா? கரெக்ட்டா? அப்ப நம்ம क्वेश्चन என்ன எடுத்தோம் ஃபர்ஸ்ட்? z1 plus z2 plus z3 equal to modulus z1 z2 plus z2 z3 plus z3 z1 whole divided by r அப்படிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த r இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த z1 z2ங்கிறது இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப நாம இந்த r இங்கேயும் இது இங்கே எழுதிக்கலாம். அப்ப r equal to modulus z1 z2 plus z2 z3 plus z3 z1 whole divided by modulus z1 plus z2 plus z3 அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து நாம என்ன பண்ணோம்? மாடுலஸ் தனித்தனியா இருக்கா? அப்ப இது என்ன பண்ணலாம்? ஹோல் அப்படினு மாத்திட்டோமாவே நமக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? இன்னொரு டைம் சொல்றேன். சொல்லிட்டு இந்த ஆன்சர் நான் எழுதி காமிக்கிறேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு क्वेश्चनலாம் சேம் அதேதான். என்ன கொடுத்திருக்காங்க? z1 z2 z3 எல்லாம் r ன்னு சொல்லியாச்சு. z1 z2 z3 not equal to 0. 0 கிடையாது, ஏதாவது ஒரு வேல்யூவா இருக்கும்னு அர்த்தம். அப்படினா z1 z2 z2 z3 z3 z1 divided by z1 z2 z3 r அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். நம்ம கொடுத்திருக்கிற z1 r ன்னு எடுத்துக்கிட்டு z1 அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். மாடுலஸ் z2 r அப்படினா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோமா z2ங்கிறது கிடைச்சிடும். அதே மாதிரி z3ங்கிறதும் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்? z1 z2 z3 எடுத்துட்டு இந்த z1 z2 z3 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? r ஸ்கொயரை காமனா வெளிய எடுத்துறோம். அடுத்த ஸ்டெப்ல LCM எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒவ்வொண்ணுக்குமா LCM எடுக்கிறோம். z1 இருக்கு, z2 z3 எடுத்துறோம். z2 இருக்குனா z1 z3 எடுக்கிறோம். z3 இருக்குனா z1 z2 எடுத்துறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்? ரெண்டுக்கும் மாடுலஸ் எடுக்கிறோம். அடுத்தது மாடுலஸ் தனித்தனி டேர்முக்கு எடுக்கிறோம். அப்ப தனித்தனி டேர்ம் எடுத்தா இதுக்கும் ஒரு மாடுலஸ் வரும். அப்ப ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணால் மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும்? r ஓட வேல்யூ தான் கிடைக்கும். இப்ப தனித்தனி பாரா இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? ஹோல் பார் எழுதிக்கலாம். ஏன்னா ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. z1 பார் பிளஸ் z1 பார் z2 பார் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? z1 z2 ஹோல் பார் எழுதலாமா? தனித்தனியா இருக்கிறத ஒண்ணா எழுதிக்கிறோம். அதான் இங்க எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்றோம்? மாடுலஸ் z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் z ரெண்டு ஒண்ணு தான். அதையும் இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இது தனித்தனியா எடுத்து எழுதுறோம். மாடுலஸ் z1 அப்படினாலும் r, மாடுலஸ் z2னாலும் r, மாடுலஸ் z3 அப்படினாலும் r. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா? r ஸ்கொயருக்கு ரெண்டு r கேன்சல் ஆயிருச்சா? இப்போ அடுத்தது இந்த r கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். மாடுலஸ் z1 z2 z3 எங்கேயும் r எங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் r ஈக்குவல் டு மேல தனியா மாடுலஸ் கீழ தனியா மாடுலஸ் இருக்கா? இப்போ ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணலாம்? ஹோல் மாடுலஸ் எழுதலாம். ஓகேவா? அதுதான் நமக்கு என்னது இங்க கொடுத்திருக்கிற ஆன்சர். ஓகேவா? கரெக்ட்டா வந்துருச்சா? பாருங்க. மாடுலஸ் z1 z2 z1 z3 z1
Z3 divided by modulus Z1 plus Z2 equal to R அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும்